ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட் டிவிஷன் ப்ராப்ளம்லேருந்து ஃபர்ஸ்ட் 10 சம்ஸ் சால்வ் பண்ணியிருந்தோம் ப்ரீவியஸ் செஷனில். ஸோ அதுக்கான வீடியோவை மேலே ஐகார்டில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ரிமைனிங் சம்ஸ் பார்க்கலாம். அதாவது 2 டிஜிட் டிவைஸரை வச்சு ஷார்ட் டிவிஷன் மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங். இந்த அப்ளிகேஷனை உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான திங்ஸ், அதாவது இதுல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. குக்கிங் எசென்ஷியல்ஸ், பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்ட் நீட்ஸ், ஸ்நாக்ஸ், பேபி கேர், ரெடிமேட் ஃபுட்ஸ், ஓரல் கேர், பூஜா கேர், இது மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. ஒவ்வொரு கேட்டகரிஸ்குள்ளேயும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இந்த அப்ளிகேஷன் மூலமா உங்க வீட்டில் இருந்தபடியே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். தென் 11th கொஸ்டின் பாருங்க. 3891 டிவைடட் பை 12. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது டேபிள்ஸ் எல்லாம் நீங்க கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே, அப்பதான் உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். இப்போ 12 டேபிள் சொல்லணும். ஓகே, 12 விட 3 கம்மியா இருக்கனால சிங்கிள் டிஜிட் எடுக்கக்கூடாது, டபுள் டிஜிட்டா எடுத்துக்கணும். ஓகே, 38 12 டேபிள் சொல்லும் போது 38 ஆன்சர் வரணும், இல்லை இதை விட கம்மியா வரலாம். 3 times 12 பண்ணும்போது 36 வரும், அதனால 3 times எடுத்துக்கிறோம். 3 12s are 36. ஸோ 38 minus 36னா 2 ரிமைண்டர் வரும், அந்த 2 இங்கே எழுதிக்கோங்க. 29 எடுத்துக்கணும். 2 12s are 24 வரும், ஸோ 2 times எடுத்துக்கணும். 2 12s are 24. 29 minus 24னா 5 ரிமைண்டர் வரும், அந்த 5 இங்கே எழுதிக்கோங்க. 4 12s are 48, அப்போதான் 51 விட கம்மியாக வரும். ஸோ 4 12s are 48. 51 minus 48னா 3 is the remainder. இதுக்கப்புறம் நம்பர்ஸ் இல்லாதனால 3 is the remainder and quotient equal to 324. இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 5594 டிவைடட் பை 17. ஆப்வியஸ்லி 5 மட்டும் எடுக்க முடியாது, பிகாஸ் 17 விட இங்க கம்மியா வந்துடும். அதனால டபுள் டிஜிட் வந்துட்டாலே கண்ணை மூடிக்கிட்டு டபுள் டிஜிட் தான் எடுக்கணும். ஓகேங்களா, 17 டேபிள் சொல்லும் போது 55 ஆன்சர் வரணும், இல்லை இதை விட கம்மியா வரலாம். 17 into 4 பண்ணீங்கன்னா 68 ஆன்சர் வந்துடும், 55 விட ஜாஸ்தியா வந்துடும். அதனால 3 times 17 எடுத்துக்கணும். 3 into 17 equal to 51. ஸோ 55ல 51 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 ரிமைண்டர் வரும், அந்த 4 இங்க எழுதிக்கோங்க. அகெயின் 3 times 17 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 51 வந்துடும், 49 விட ஜாஸ்தியா வந்துடும். அதனால 2 times 17 எடுத்துக்கணும். ஓகே, 2 times 17 பண்ணீங்கன்னா 34 வரும். 17 into 2 is 34. ஸோ 49 minus 34 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 15 ரிமைண்டர் வரும், 15 ரிமைண்டர் வரும். அந்த 15 இங்க பக்கத்துல எழுதிக்கோங்க. ஸோ 154 எடுத்துக்கணும். ஓகே, 154, அதாவது 17 டேபிள் சொல்லும் போது 154 ஆன்சர் வரணும், இல்லை இதை விட கம்மியா வரலாம். சரி, இந்த இடத்துல நீங்க கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது 17ஓட எல்லா நம்பராலையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. ஓகேங்களா, 17 into 10 பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 170 தானே. 10ஆல மல்டிப்ளை பண்ணும்போது சேம் நம்பர் வரும், ஒரு 0 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ 170 அப்போ கிட்டக்க வந்துருச்சு. 154 கிட்டக்க தான் 170 இருக்கு. அதனால 17 into 9 சால்வ் பண்ணி பாருங்க. 9 7s are 63. 19 is 9. 9 plus 6 15. 153. ஸோ நியரஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சாச்சு பாருங்க. 154க்கு முன்னாடி நம்பர் 153. ஸோ 9 into 17 பண்ணீங்கன்னா 153 வரும், ரிமைண்டர் 1 வரும். ஓகே, therefore remainder equal to 1, quotient equal to 329. இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 7589 divided by 24. ஸோ 24 டேபிள் சொல்லணும், 75 ஆன்சர் வரணும், இல்லை இதை விட கம்மியா வரலாம். 3 times தான் வரும். 3 times 24 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 72 ஆன்சர் வரும். 75 minus 72னா 3 ரிமைண்டர் வரும், அந்த 3 இங்க எழுதிக்கோங்க. 38 வரணும் ஆன்சர். 24 டேபிள் சொல்லும் போது 38 வரணும், இல்லை இதை விட கம்மியா வரலாம். நமக்கு 24 into 2 தெரியும்ல, 48 ஆன்சர் வரும். 24 into 2 பண்ணீங்கன்னா 48 வரும், 38 விட ஜாஸ்தியா வந்துடும். அதனால 2 டைம்ஸும் வராது, 1 டைம் எடுத்துக்கணும். ஓகே, 1 time 24 equal to 24. 38 விட கம்மியா வரலாம். ஸோ 38 minus 24 பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் 14 வரும். அந்த 14 ரிமைண்டரை இந்த இடத்துல எழுதிக்கோங்க. 149 வரணும். ஓகே, 24 டேபிள் சொல்லும் போது 149 ஆன்சர் வரணும், இல்லை இதை விட கம்மியா வரலாம். ஆல்ரெடி 3 டைம்ஸ் நமக்கு தெரியும்ல 72ன்னு. 3க்கு மேல சால்வ் பண்ணி பாருங்க.
3க்கு மேலே சால்வ் பண்ணும்போது கூட நீங்கள் டேரெக்டாக 24 இன்ட்டு 5 சால்வ் பண்ணுங்கள். ஏன்னா 5 டேபிள் நமக்கு ஈஸியாக இருக்கும்ல. அதனால 24 இன்ட்டு 5 சால்வ் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஆன்சர் 120 வரும். 24 இன்ட்டு 5 சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 120 வரும். ஸோ நியரஸ்ட் நம்பர் வந்துருச்சு. 149, 120 வந்துருச்சு. ஸோ 6 பண்ணி பாருங்கள். 6 4s are 24, 2 6 are 12, 13, 14. ஸோ கண்டிப்பாக 6 டைம்ஸ் தான் வரும். இதோட 24 ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஜாஸ்தியாக தான் வரும். அதனால 6 டைம்ஸ் 24 தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் 149 விட கம்மியாக 144 வந்திருக்கு. ஓகே, ஸோ 6 டைம்ஸ் 24 ஈக்குவல் டு 144. 149 மைனஸ் 144 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் 5 வரும். ஸோ ரிமைண்டர் ஈக்குவல் டு 5, கோஷன்ட் ஈக்குவல் டு 316. இதுதான் ஆன்சர். 14th கொஸ்டின் பாருங்க. 8781 டிவைடட் பை 31 டேபிள்ல சொல்லி பார்க்கணும். ஓகே, இதுவுமே நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். நமக்கு 30 டேபிள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம்ல. 30 இன்ட்டு 3 பண்ணீங்கன்னா 90 ஆன்சர் வருது இல்லை. இது ஈஸி தானே சால்வ் பண்ணுறது. 31 விட 30 ஈஸியாக தானே இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இந்த நம்பரால தான் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் 31. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதுவாக வரலாம், 3ஆக வரலாம், இல்லைன்னா 2ஆக வரலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 30 இன்ட்டு 3 பண்ணும்போதே உங்களுக்கு 90 ஆன்சர் வந்துடுது. 87 விட ஜாஸ்தியாக வந்துடுது. அதனால கண்டிப்பாக 3 டைம்ஸ் வராதுன்னு அர்த்தம். அப்படியே நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 டைம்ஸ் 31 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. 1 இன்ட்டு 3, 31 இன்ட்டு 3னா 3 3s are 93 மாறிடும். ஸோ ஆப்வியஸ்லி 31 இன்ட்டு 2 தான் எடுத்துக்கணும். 1 2 is 2, 3 2s are 6, 62. ஓகே, ஸோ 2 டைம்ஸ் 31 பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் 62 வரும். ஸோ 87, 62 மைனஸ் பண்ணீங்கன்னா 5, 8 minus 6, 2, 25 வரும் ரிமைண்டர். ஓகே, ஸோ அந்த ரிமைண்டர் 25 இந்த இடத்துல எழுதிக்கோங்க. இதை பிளேஸ் பண்ணுறது கரெக்டாக பிளேஸ் பண்ணணும். மாற்றி இங்கே பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வாங்க வந்துடும். ஸோ கரெக்டாக 2 இன்ட்டு 31 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 62 வரும் இந்த இடத்துல. ஸோ 87 மைனஸ் 62 பண்ணும்போது ரிமைண்டர் 25, அது இங்கே எழுதிக்கோங்க. 258ன்னு எடுத்துக்கணும். 31 டேபிள் சொல்லணும். 258 ஆன்சர் வரணும், இல்லை இதை விட கம்மியாக வரலாம். நீங்கள் 30 டேபிளாலே சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 90 வந்துருச்சா? ஸோ 3 டேபிள் தேவையில்லை. இப்படி வச்சுக்கோங்க. 30 இன்ட்டு 10 பண்ணிங்கன்னா 300 ஆன்சர் வரும். ஓகே, 30 இன்ட்டு 10னா 300. ஸோ 300 10 விட கம்மியாக தான் ஏதோ ஒரு நம்பர் வருது. 30 இன்ட்டு 8 கூட சால்வ் பண்ணி பாருங்க. 3 8s are 24. கிட்டத்தட்ட வந்துருச்சு பாருங்க. ஸோ நீங்கள் 31 இன்ட்டு 8 சால்வ் பண்ணி பாருங்க. நீங்கள் டேரெக்டாகவே 31 இன்ட்டு 8 கூட பண்ணலாம், தப்பு இல்லை. பட் இது இன்னும் ஷார்ட்டாக கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். 30 தானே, 0வை நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. 3 இன்ட்டு 8 பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஸோ அதனால சொன்னேன். உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குதுன்னா இந்த லைன் தேவையில்லை. டேரெக்டாகவே 31 வச்சு நீங்கள் பண்ணுங்கள். 31 இன்ட்டு 10 பண்ணிங்கன்னா 310 வருமா? ஸோ 10ஆல வராது. அப்போ ஒரு 2 நம்பர் முன்னாடி பண்ணி பாருங்க. 31 இன்ட்டு 8 பண்ணி பாருங்க. 1 8 is 8, 3 8s are 24, 248 வருது பாருங்க. இதுதான் நமக்கு ஆன்சராக இருக்கும். 8 இன்ட்டு 31 பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 248 வரும். ஸோ 258 மைனஸ் 248னா 10 ரிமைண்டர் வரும். அந்த 10 இங்கே எழுதிக்கோங்க. ஸோ 101. 101க்கும் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம் பாருங்க. 31 இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணும்போது 93 நியரஸ்ட் நம்பராக வந்துருச்சு. இதுக்கு மேலே 4லாம் பண்ணீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக போயிடும். 101 விட ஜாஸ்தியாக போயிடும். அதனால 3 டைம்ஸ் தான் கண்டிப்பாக இருக்கும். 3 இன்ட்டு 31 பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 93 வரும். ஸோ 101 மைனஸ் 93 பண்ணும்போது 8 தான் ரிமைண்டராக இருக்கும். ரிமைண்டர் இஸ் 8, கோஷன்ட் ஈக்குவல் டு 283. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 3289 டிவைடட் பை 38. இங்கே டிவைசர் இஸ் 38, 38 டேபிள் சொல்லி பார்க்கணும். ஓகே, ஸோ 38 விட 32 கம்மியாக இருக்கு. அதனால 2 டிஜிட் மட்டும் எடுக்கக்கூடாது, 3 டிஜிட்டாக எடுத்துக்கணும். ஓகே, 328 எடுத்துக்கணும். 38 டேபிள் சொல்லணும். 328 ஆன்சர் வரணும், இல்லை இதை விட கம்மியாக வரலாம். இந்த இடத்துல நீங்கள் 1 by 1 38 இன்ட்டு 2, 38 இன்ட்டு 3 அப்படி சால்வ் பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ண வேண்டாம். ஓகே, 38 இன்ட்டு 10 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 380 ஆன்சர் வருமா? ஸோ 380 விட கொஞ்சம் தானே கம்மியாக இருக்கு. அதனால 38 இன்ட்டு 8 சால்வ் பண்ணி பார்க்கலாம். 8 8s are 64, 3 8s are 24, 24 plus 6 30. 8 times 38 பண்ணாதான் 304 வரும். 9 times பண்ணும்போது இதோட நீங்க 32 ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக தானே ஆகும். அதனால கண்டிப்பா 8 times தான் வரும். 8 into 38 பண்ணீங்கன்னா 304 ஆன்சர் வருமா? ஸோ 328லேருந்து 304 மைனஸ் பண்ணீங்கன்னா 8 minus 4 4 2 24 ஆன்சர் வரும். ஓகே, ஸோ அந்த 24 ரிமைண்டரை இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். மாற்றி இங்கே ஃபில் பண்ணிடக்கூடாது, மறந்து போய். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக் தான் நடக்கும். ஸோ அது நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க.
ரிமைண்டர் 24 வரும். அந்த 24 இங்கே எழுதிக்கோங்க. 249 எடுத்துக்கணும். ஸோ 8 டைம்ஸ் ஆல்ரெடி நமக்கு ஆன்சர் தெரியும்ல. 8 டைம்ஸ் 38 பண்ணும்போது 304. அப்போது அகெயின் ஒரு 2 நம்பர் லெஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி பாருங்க. அதாவது 38 இன்டூ 6 மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 8 6 ஆர் 48, 6 3 ஆர் 18, 22, 228 வந்துருச்சு பாருங்க. இதோட கொஞ்சம் தான் நியரஸ்ட் நம்பரா இருக்கு. நீங்க 7 பண்ணீங்கன்னா கண்டிப்பா 249 விட ஜாஸ்தியா தான் வரும். அதனால 6 டைம்ஸ் தான் இங்க ஆன்சர் வரும். 6 இன்டூ 38 பண்ணீங்கன்னா 228 வரும். ஸோ 249ல இருந்து 228 மைனஸ் பண்ணீங்கன்னா 21 தான் ரிமைண்டரா இருக்கும். ரிமைண்டர் ஈக்குவல் டு 21, கோஷன்ட் ஈக்குவல் டு 86. இதுதான் ஆன்சர். இந்த ஆன்சர்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் கூட பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அதாவது கோஷன்ட் என்ன ஆன்சர் வருதோ 86 வருதுல்ல, அந்த 86ஐயும் இந்த 38ஐயும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். 86 இன்டூ 38 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரோட இந்த ரிமைண்டரை ஆட் பண்ணி பாருங்க. அப்போது இந்த டிவிடெண்ட்ல ஆன்சர் வந்துச்சுன்னா 3289 ஆன்சர் வந்துச்சுன்னா உங்கள் ஆன்சர் கரெக்ட். ஓகே, ஸோ இப்படி கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 4028 டிவைடட் பை 46. இதுலயும் பாருங்க 46 விட 40 கம்மியா இருக்கிறதுனால 3 டிஜிட்டா எடுத்துக்கணும். ஓகே, 402 ஆன்சர் வரணும். 46 டேபிள் சொல்லும் போது 402 ஆன்சர் வரணும், இல்ல இதை விட கம்மியா வரலாம். இங்கேயும் டைரக்டா நீங்க 46 இன்டூ 10 மல்டிப்ளை பண்ணி பாருங்க. அப்போ ஆன்சர் 460 வருமா? ஸோ 460 402 கொஞ்சம் தான் கம்மியா வருது. ஓகே, அதனால 46ஓட 8ஆல சால்வ் பண்ணி பார்க்கலாம். 6 8s are 48, 8 4s are 32, 36. ஃபார் எக்ஸாம்பிள் 46 இன்ட்டு 9 சால்வ் பண்ணி பாருங்களேன். 414 வரும். 414 402 விட ஜாஸ்தியாக வந்துடும். அதனால 8 டைம்ஸ் பண்ணாதான் இதை விட கம்மியாக வர சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ 8 இன்ட்டு 46 பண்ணீங்கன்னா 368 வரும். 402லேருந்து 368 மைனஸ் பண்ணீங்கன்னா 4, 9 மைனஸ் 6 3, ஸோ பேலன்ஸ் 34 வரும். அந்த 34 இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ 348 இதுல பாருங்க 46 இன்ட்டு 8 பண்ணும்போது 368 வந்துருச்சு. அப்போ கண்டிப்பா 8 வராது. ஓகே, இந்த இடத்துல 7ஆல செக் பண்ணி பார்க்கணும். 46 இன்ட்டு 7ஆல செக் பண்ணி பார்க்கணும். 6 7s are 42, 7 4s are 28, 28 plus 4 32. இதுல பாருங்க 7 இன்ட்டு 46 பண்ணீங்கன்னா 322, 348 விட கம்மியா வருது நம்பர். அதனால 7 டைம்ஸ் 46 பண்ணீங்கன்னா 322. இதுக்கப்புறம் சால்வ் பண்ண முடியாது. அதனால 348 மைனஸ் 322 மைனஸ் பண்ணீங்கன்னா 8 minus 2 6, 4 minus 2 2, 26 தான் ரிமைண்டர். therefore ரிமைண்டர் equal to 26, quotient equal to 87. இதுதான் ஆன்சர். இன்னும் 2 questions தான் இருக்கு. 17th question பாருங்க. 9482 divided by 16. இதுல பாருங்க 16 is the divisor. so சிங்கிள் டிஜிட் எடுக்க முடியாது, இதை விட கம்மியா இருக்கறனால டபுள் டிஜிட் எடுத்துக்கலாம். ஓகே, 16 டேபிள் சொல்லணும், 94 ஆன்சர் வரணும், இல்லை இதை விட கம்மியா வரலாம். இந்த இடத்துல நீங்க 16 இன்டூ 5ஆல கூட மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 5 இல்ல 10ஆல மல்டிப்ளை பண்றது ஈஸி தானே. ஸோ 6 5s are 30, 1 5 is 5, 8. ஸோ 16 இன்டூ 5 80 வருது பாருங்க. கண்டிப்பா இதுவா தான் இருக்கும். டவுட்டா இருந்துச்சுன்னா 6ஆல மல்டிப்ளை பண்ணி பாருங்க. பட் 80 தான் ஆன்சரா இருக்கும். 6 6 are 36, 1 6 is 6, 6 plus 3 9, 94 விட இங்க ஜாஸ்தியா வந்துச்சு பாருங்க. ஸோ கண்டிப்பா 5 times 16 தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ 94 மைனஸ் 80 பண்ணீங்கன்னா 14 ஆன்சர் வரும். அந்த 14 இந்த இடத்துல எழுதிக்கோங்க. பிகாஸ் நம்ம இந்த 2 நம்பரை எடுத்து தானே சால்வ் பண்ணி பார்த்தோம். ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் மேலே தான் இதை ஃபில் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ 148 எடுத்துக்கணும். 16 டேபிள் சொல்லணும், 148 ஆன்சர் வரணும், இல்லை இதை விட கம்மியாக வரலாம். இந்த இடத்துல நீங்க 10 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 16 இன்டூ 10 பண்ணீங்கன்னா 160 ஆன்சர் வருமா? ஸோ 160லேருந்து கொஞ்சம் தான் கம்மியாக வருது. ஸோ 9ஆல மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 16 இன்டூ 9, 6 9s are 54, 1 9 is 9, 14. 148 விட கம்மியா வருதா? ஸோ 9 டைம்ஸ் 16 பண்ணும்போது 144 வரும். 148லேருந்து 144 மைனஸ் பண்ணீங்கன்னா 4 ரிமைண்டர் வரும். அந்த 4 இங்கே எழுதிக்கோங்க. 42 எடுத்துக்கணும். 16 இன்டூ 2னா 32 நமக்கு தெரியும்ல. 16 2s are 32, 16 3s are 48 வந்துடும். 42 விட ஜாஸ்தியா வந்துடும். அதனால 2 டைம்ஸ் 16 எடுத்துக்கணும். ஓகே, 2 டைம்ஸ் 16 பண்ணீங்கன்னா 32 ஆன்சர் வரும். 42லேருந்து 32 மைனஸ் பண்ணீங்கன்னா 10 தான் ரிமைண்டரா இருக்கும். இதுக்கப்புறம் நம்பர்ஸ் இல்லை சால்வ் பண்ண முடியாது. அதனால ரிமைண்டர் ஈக்குவல் டு 10, கோஷன்ட் ஈக்குவல் டு 592. இதுதான் ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 8492 டிவைடட் பை 56. 56 டேபிள் சொல்லணும். ஓகே, 56லேருந்து 84 இதை விட ஜாஸ்தியா இருக்கு. அதனால கண்டிப்பா 3 டிஜிட் நம்பர் தான் எடுக்கணும். அது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே,
ஸோ 849 வரணும். 56 டேபிள் சொல்லும் போது 849 ஆன்சர் வரணும், இல்லை இதை விட கம்மியாக வரலாம். 1 by 1 செக் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக 56 into 10 மல்டிப்ளை பண்ணி பாருங்க. அப்போ என்ன ஆன்சர் வரும்? 560 வருமா? 56 into 10னா 560 வரும். ஸோ கண்டிப்பாக 10க்கு மேலே தான் ஏதோ ஒரு நம்பர் இருக்கு 849 வர்றதுக்கு. ஓகே, தென் 56 into 15ஆல மல்டிப்ளை பண்ணி பாருங்க டேரெக்டாக. 56 into 10ஆல பண்ணும்போது நமக்கு 560 வருது இல்லை. ஸோ அகெயின் நம்ம 5 வர மாதிரி ஒன்ஸ் பிளேஸ்ல 5 டேபிள் வர மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிப்ளிகேஷனும் ஈஸியாக வரும், ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ 56 into 15ஆல டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 6 5s are 30, carry over 3, 5 5s are 25, 25 plus 3 28, 6 1 is 6, 5 1 is 5, 0, 8 plus 6 14, 5 plus 2 7, 8, 840 வந்துருச்சு பாருங்க. ஸோ 15 times 56 பண்ணும்போது உங்களுக்கு 840, 849 விட கம்மியாக வருது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்பர்ஸ் வராது. 56 into 16 வராது, ரொம்ப ஜாஸ்தியாக போயிடும். அதனால 15 times எடுத்துக்கணும் இந்த இடத்துல. ஓகே, 15 into 56 பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் 840 வருது. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 849 minus 840னா 9 தான் பேலன்ஸ். அந்த 9 இங்கே எழுதிக்கோங்க. 92 இருக்கும். ஸோ ஆப்வியஸாக 1 time 56 பண்ணால் 56, அப்போ தான் 92 விட கம்மியாக வரும். 2 times பண்ணும்போது 100க்கு மேலே போயிடும். ஸோ 1 time பண்ணும்போது 56 ஆன்சர் வரும். ஓகே, ஸோ 92 minus 56. ஸோ ரிமைண்டர் ஈக்குவல் டு 36 வரும். ரிமைண்டர் ஈக்குவல் டு 36, கோஷன்ட் ஈக்குவல் டு 151. இதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகே, இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.